உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்லகாலம் நிகழ்ச்சியில் நம்ம கூட பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இருக்காரு. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. இப்போ ஒரு ராசிக்காரர்கள் அடிப்படையில் எடுத்துக்கிட்டால் ஒரு கர்ம பலன்கள் இருக்கும், எதெல்லாம் ப்ளஸ் எதெல்லாம் மைனஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ அதை பற்றி சொல்லுங்க குருஜி. நிச்சயமாக இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு ராசிக்குரிய ஒவ்வொரு விஷயம் நான் சொல்றதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. பதிவுகளை போயிடலாம். குருஜி, மேஷ ராசிக்காரர்கள் இருக்காங்கல்ல, மேஷ ராசிக்காரர்கள்லாம் முதல்ல யாரு? மேஷம்னா யாரு? மேஷ ராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசி. மேஷத்தோடு மோதாதே எல்லாம் சொல்லுவாங்க. இவர்கள் பார்த்தீங்கன்னா அது எடுத்த காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு ஸ்திரமா இருக்கிற ஆளுங்கன்னா அது இவங்க தான். மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வினோத், நம்ம பிளஸ் மைனஸ்னு 2 செஷன் போயிடலாம். இப்போ பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் முதன்மையானவர்கள். அப்படி சூரியன் இந்த கிரகமண்டலத்தோட ஹெச்ஓடி, அவர் உச்சமாகிற இடம் மேஷம். அதுதான் அதனுடைய டாப் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தான் இப்போ சித்திரை வருட பிறப்பு அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் சூரியன் உச்சமாகிற அந்த முதல் நாள், வருடத்தின் முதல் நாள், தமிழ் வருடத்தின் முதல், அந்த பராப வருடெல்லாம் அப்படி தான் வந்தது. ஸோ அந்த மாதிரி இவர்கள் சூரியன் உச்சங்கிறதுனால நெருப்பு ராசி. இவர்கள் 4 ராசி இருக்கு. நீர், நிலம், நெருப்பு அதெல்லாம் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி இவர்கள் நெருப்பு ராசி. எப்போ பாரு டென்ஷன் ஆகிற ஒரு ஆளுன்னா அது மேசராசிக்காரன் தான். நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. இந்த 12 கட்டத்தில் மேஷம்ங்கிற இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஏதோ ஒரு கிரகம் நிச்சயம் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அப்படி சொல்றீங்க? ஏன்னா மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மேஷம்ங்கிற இடம் தான் காலபுருஷ தத்துவத்தின் முதல் இடம். அப்படிங்கிறதுனால இதுக்கு எப்பயுமே ஒரு வேல்யூ இருக்கு. எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. இவங்க தட்டி முட்டி எப்படியாவது தனக்குரிய ரூட்டை பிடிச்சிருவாங்க. பிரதானமானவர்கள்ங்கிறதுனால நீங்கள் மேஷராசிக்காரர்களை பாருங்க. இவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை கோழியாகவே இருப்பாங்க. யார்கிட்டயா சண்டை போட்டே இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல சண்டை, ஃபைட்டு. இவங்க செவ்வாயுடைய ஆதிபத்தியம் பெற்றவர்கள். சாட்சாத் செவ்வாய் இவங்க தான். எப்போ பார்த்தாலும் சண்டை போடுற ஒரு ஆள் இவங்க தான். இவங்க ரொம்ப பிரியமானவங்க, மனசார உயிரை விடுறவங்க. பழகிட்டா இவங்களோட நல்லவங்க கிடையாது. ஆனால் எப்போ பார்த்தாலும் இராணுவம், போலீஸு இந்த மாதிரி ஆட்கள் இவங்க வீட்டிலே இருப்பாங்க, அல்லது இவங்களை சுற்றி இருப்பாங்க. இவங்க லோக்கல் ஏரியா ஸ்டேஷனில் ஆரம்பித்து அந்த 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 ஃபுல்லாக அந்த மாவட்டம் வரைக்கும் இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களும் இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களோட குணம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே லைஃப்பில் ஸ்லோ க்ரோத். எப்பயுமே முதல் 30 வயசு வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்விங் எடுப்பாங்க. இந்த 30 வயசுக்குள்ளேயே ஃபாரின் போயிட்டு வருவாங்க, அல்லது ஃபாரின் போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க. பெரும்பாலும் நீங்கள் வேணால் பாருங்கள், இவங்க எப்பயுமே லவ் மேரேஜ் பண்ணுவாங்க இந்த மேஷம்ங்கிறவங்க. ஏன்னா 2 கூடையவனா சுக்கரன் இருக்கான், 2 7 கூடையவனா இருக்கான். அப்போ என்ன ஆகும்னா காதலின் தேவனே சுக்கரன் தான், அவனே இவங்களுக்கு 7 கூடையவனா இருக்கான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவங்களை மாதிரி ஒரு லவ் பண்ண ஒருத்தர் பிறந்து வரணும். அவ்வளோ அழகாக லவ் பண்ணுவாங்க. இப்போ கோபக்காரங்கள்லாம் சொன்னேன்ல, அது ஒரு கேட்டகரி. ஆனால் இவர்கள் ரொம்ப லவ்வபிள். பெரும்பாலும் பாருங்க, இவங்களோட ஒய்ஃப் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய வருமானமும் இவங்களோட இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே குருஜி. இப்போ இவங்களுக்கு கர்மாவை ஒரு ராசி கழிக்க பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, மேஷ ராசி பர்டிகுலராக என்ன மாதிரி கர்மாவை கழிக்க பிறந்திருக்காங்க? பெரும்பாலும் மேஷராசிக்காரர்களுடைய கர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சனி தான் இவங்களுக்கு பாதகாதிபதியாக இருப்பாங்க. சனி 11 கூடையவனாக இருக்கான், பாதகாதிபதி. ஸோ சனி பாதகாதிபதிங்கிறதுனால கடுமையாக உடல் உழைப்பை செலுத்துபவர்களாக இருப்பாங்க மேஷராசிக்காரர்கள். இந்த ஜென்மால இவர்களுடைய கர்மான்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவர்களுடைய அப்பா, அம்மா, உடன் பிறந்தவங்க, இவர்களுக்கெல்லாம் ரொம்ப பாடெடுத்து ஒர்க் பண்ணுறது இவங்களாக தான் இருப்பாங்க. மேஷராசிக்காரங்க உங்கள் பக்கத்து வீட்டில் யாராவது மேஷராசிக்காரங்க இருந்தால் பாருங்கள், சச் எ லவ்வபிள் கேரக்டர் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. அது முக்கியமாக அப்பா அம்மா. ஏன்னா இவர்களுக்கு அதான் கரெக்டாக அந்தந்த பொசிஷன்லேயே உட்காந்துருது. இதுதான் ஃபர்ஸ்ட் ராசிங்கிறதுனால 4 கூடையவனை நம்ம என்ன சொல்லுவோம்? மாத்திருக்காரகன்னு சொல்லுவோம். அம்மாவுக்கு அதிபதி 4 கூடையவன், அதான் சந்திரன். இவங்களுக்கு 4 கூடையவனும் அதே தான், சந்திரனும் அதே தான். 5 கூடையவனை நம்ம என்ன சொல்லுவோம்? பித்ருகாரகன்னு சொல்லுவோம். 5 கூடையவனும் அதே பித்ருகாரகன் தான், சூரியனும் அதே தான். அப்போது
இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரியே சம்பந்தப்பட்ட துறைக்கு தலைவராக இருக்காங்க. 7 கூடியவனை ரொமான்ஸ்ன்னு சொல்லுவோம், சுக்கரனை ரொமான்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்களுக்கு 7 கூடியவனே சுக்கரனா இருக்கான். ஸோ எல்லாமே அந்தந்த கன்சர்ன் அதிகாரி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கலைகள் வருதுன்னா கலைகளின் உங்களுக்கே அந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துட்ற மாதிரி, இந்த மாதிரி சம்திங். ஸோ அப்போ இந்த கர்மாவில் என்னன்னா, இவங்களுடைய அப்பாவுக்கு பாருங்க கண்டினியூஸாக மெடிக்கல் செலவு வந்துக்கிட்டே இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. இவங்க அப்பாவை டேக் கேர் பண்ணுறதே இவங்களுக்கு ஒரு லைஃப் சேலஞ்சாக இருக்கும். பெரும்பாலும் இவங்களுக்கு அப்பா வழி சொத்து பெரும்பாலும் இவங்களுக்கு கோர்ட்டு கேஸில் இருக்கும். கோர்ட்டு கேஸில் அப்பா வழி சொத்து பிரச்சனை இருக்கும். அதை எதிர்த்து போராடுறது, அதை வாங்கி இதே ஒரு வேலையாக இருப்பாங்க இவங்க. ஸோ இப்போது கர்மான்னு பார்த்தா நீங்கள் கேட்ட கேள்விக்கு எந்த கர்மாவை கழிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் போன ஜென்மாவில் என்னவா இருந்திருப்பாங்க, பெற்றவர்களுக்கு, உற்றவர்களுக்கு, தன் குடும்பத்தார்களுக்கு பெருசாக பயன் இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஜென்மாவில் அவர்களுக்கெல்லாம் பயனுடைய ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறது இவங்களுடைய ஜென்ம ரகசியம். இந்த வேலைகள்லாம் பண்றாங்க. ஆமா, 2 7 கூடியவரா சுக்கரன் இருக்கும் பொழுது மனைவியை அப்படியே பொட்டாட்டம் பார்த்துப்பாங்க, லவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு நடக்கும். ஸோ அதான் அவங்களுடைய கர்மா. இப்போ இவங்களுக்கு இப்போ ஒரு ராசிக்குமே பொதுவாக வாழ்க்கையில் பணம், அதிர்ஷ்டம், இந்த ஜாக்பாட் விஷயங்கள்லாம் தேவைப்படும். இவங்களுக்கு எந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஜாக்பாட் அமையும்? பெரும்பாலும் இவர்களுக்கு 3 6 கூடிய புதன் இருக்கிறதால இவர்களுடைய வாழ்க்கையில இந்த புதன் ஒருவேளை 12 மறைந்திருந்து புதன் திசை வந்திருந்தாலும் பெரும்பாலும் இவர்கள் வாழ்க்கையில பணம் வர்றது சுக்கர திசையில தான். இவர்கள் எல்லாருமே பாருங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ரெஸ்டாரண்ட்டு இதிலெல்லாம் சிறப்புற்று விளங்குவாங்க. நிறைய பேர் பில்டர்ஸாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு இவர்களுடைய பீரியடில் செவ்வாய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, சூரியன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, சந்திரன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, சுக்கிரன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே மேஷராசிக்காரங்களுக்கு குரு பகவான் திசை வந்ததுன்னா ரொம்ப பிரபாதமாக இருக்கும். இவங்க வாழ்க்கையே தலைகளாக மாறிடும். இவங்க வாழ்க்கையில் சந்திக்கக்கூடாத ஒரு கேரக்டர் யாருன்னா ஒரே ஒரு ஆள் தான் சனி பகவான். சனி திசை மட்டும் வந்துருச்சுன்னா இவங்களை போட்டு புரட்டி எடுத்துரும். இவர்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு திசைன்னு பார்த்தா சுக்கர திசை. சுக்கர திசை மட்டும் இவங்க டச் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்க வாங்கிட்டு வந்த வரோம். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க பிறக்கின்ற திசாபுக்தி அந்தரத்தில் ஒருவேளை இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே சுக்கர திசை சுக்கர திசை முடிஞ்சு போச்சுன்னா இவங்க வாழ்க்கையில் போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெறும் இவங்க நிறையா கஷ்டத்தையும் ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்களே தவிர, சில பேருக்கு சின்ன வயசுலேயே புதன் தசை முடிஞ்சிடும். 3 6 கூடிய தசை முடிஞ்சிருச்சுன்னா கடனை பற்றி இவங்க வாழ்க்கையில் நினைக்க கூட மாட்டாங்க. ஸோ அதனால் அது அந்த எந்த வயசுக்கு அப்புறம் அப்படிங்கிறத ஜென்ரிக்காக தான் சொல்ல முடியும். ஒரு 30 வயசுக்கு அப்புறம் அப்படின்னு அவங்க சொல்ல. வாழ்க்கையில் ஸ்லோ குரோத். இவங்க வாழ்க்கையில் பாருங்கள் அமானுஷ்யம், ஜோதிடம் இது சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. இவங்களை பற்றி நூக்கன் கார்னர் சொல்ல முடியும். ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, தலையில் முகத்தில் அடிபட்டிருக்கும் இவர்களுக்கு. இவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஸ்லோவாக தான் கிடைக்கும். பெரும்பாலும் பிராண்டான பொருளை இவங்க பயன்படுத்துவாங்க. ஆடம்பர செலவுகள் நிறையா பண்ணுவாங்க. ஒரு விஷயம் அதுவே நடந்து முடிஞ்சிடும். இவங்களுடைய அதிகபட்ச கோபத்தால் அதை உடச்சி போட்டுருவாங்க. இல்லை அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம் போ அப்படின்னு இவங்களே அதுக்கு எடுத்து விட்ருவாங்க. இந்த மாதிரி இவங்களுடைய ஜென்ம சத்ருவாக கோபம் தான் இருக்கும். பெரும்பாலும் பாருங்கள் இவர்கள் சிவ வழிபாடு, இவர்கள் பார்த்தீங்கன்னா 5 கூடியவனா சூரியன் இருக்கிறதால இவர்கள் பெரும்பாலும் தானங்கள் செய்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. மேஷராசிக்காரங்க அன்னதானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யாருக்காவது ஒன்று ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களோட குணம். அதனால் இவர்களை பற்றி பேசணுன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பேசலாம். மேஷராசிக்காரர்களுக்கு கால் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் பெரும்பாலும். காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு இந்த சனி தான் பாதகாதிபதியாக இருக்கான். இந்த சனி 10 11 கூடியவனாக இருக்கிறதால பெரும்பாலும் இவங்க லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. லவ் மேரேஜ் பண்ணதால் இவங்களுடைய மாமனார் மாமியார் இவங்க குடும்பத்தில் சேர்த்துருக்க மாட்டாங்க. அதனால 11 கூடிய மாமனார் பிரச்சனைன்னு காட்டுது. தனிச்சு தான் வாழ்வாங்க. இந்த 11 கூடிய மாமனார் பிரச்சனைங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, பெரும்பாலும் இவர்கள் அவங்க வீட்டோட சேர முடியாமல் இருக்கிறது போன்ற பிரச்சனைலாம். கோமதி, கிருஷ்ணன், லக்ஷ்மி இந்த பேர்லாம் எங்கள் வீட்டில் இருக்கும். வேணப்பா கீழே கமெண்ட்ல போடுங்க. இதெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்க்கை. என்ன அது எப்போ வரும் அப்படின்னா, ஆஃப்டர் 30 to 35 வச்சுக்கலாம். 30 to 35. இப்போ ஒரு வார்த்தையில் மேஷம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மேஷராசிக்காரர்கள் ஸ்லோ குரோத். குருஜி, இந்த கர்ம பலன்களை பற்றி ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இந்த கர்மாவை பொதுவாக சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய ரகசியத்தை சொல்லுங்க குருஜி. இந்த கர்மாவை சரி பண்ண என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வினோத் ஒவ்வொரு விதமான விஷயங்கள். இதெல்லாம் ஒரு விஷயம் எதுவுமே ஹிடன் திங்ஸ்னே நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், மேஷராசிக்காரர்களுக்கு இப்படி, இந்த மீனராசிக்காரர்கள் இப்படி, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். ஒருத்தருக்கு தலையில் அடிபடும், இது இவங்களுடைய ஜென்ரல் நேச்சர், இது இவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், இது இவங்க ஜென்ரல் நேச்சர் அப்படின்னா அந்த காரியங்களை நம்ம ஈடுபடாமல் இருக்கணும். அதுதான் அதனுடைய நோக்கம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ராசிக்கு இந்த பாதகாதிபதியை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்குரிய செயல்களில் நம்ம இறங்காமல் இருக்கணும். அதுதான் விதியை மதியால் வெல்றதுங்கிறது.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, ஒரு தம்பதிகள் பிரிஞ்சிருக்கணுங்கிறது விதி. இப்போ நம்ம மீனோ, மிதுனோ, கன்னி, தனுசு சொல்றோம். இவர்களுக்கு டைவர்ஸ் ஆகணுங்கிறது விதி என்றால் அது அப்படியே நடக்குமானா கிடையாது. ஒரு நீதிபதி இருக்காருன்னா அந்த நீதிபதி குற்றவாளிக்கு எப்படி தண்டனை கொடுக்குறாரு? இப்போ மரண தண்டனை கொடுக்குற நீதிபதி இருக்காரு. அதே நீதிபதி அதே குற்ற செயலுக்கு 6 மாத சிறை தண்டனை கொடுக்கறது இருக்கு. ஏன்னா குற்றத்தினுடைய அடிப்படையில அதனுடைய தன்மையை பார்த்து தான் இவங்க வந்து தண்டனை கொடுக்குறாங்க. உச்சக்கட்ட தண்டனையா, சாதாரண தண்டனையான்னு. தண்டனைகள் மாறுபடுவது எதனா இந்த இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி. அங்கதான் இங்க இருக்கு ட்ரிக்கே. ஜோதிட சாஸ்திரம் சொல்லிடும் 7 குடைவன் வீதி வந்து பாதகாதிபதி டைவர்ஸ் ஆயிடும்னு சொல்லிடும். ஆனால் கடவுள் என்ன செய்கிறார்? உங்களுடைய நற்குணத்தின் அடிப்படையில் உனக்கு என்ன பிரிக்கணும் அவ்வளவுதானே, ஃபாரின் அனுப்பிட்டுருப்போம் என்று சொல்லி பிரித்து வச்சிடறாரு. அது கூட பிரிவின் ஒரு பகுதி தான், டைவர்ஸ் மாதிரி தான். இவங்களும் பாட்டிலேயே லவ் பண்ணுவாங்க, சாங்கிலேயே லவ் பண்ணுவாங்க, பிரிஞ்சுதான் இருக்காங்க. ஆனா அதுக்கு பேர் டைவர்ஸ் கிடையாது, அதுக்கு பேர் வெறும் பிரிவு. அப்போ ஒரு தண்டனையை சிம்பிளிஃபை பண்ண கடவுளால முடியும். அப்ப நீங்க கர்ம பலன்னா என்னன்னா, நமக்குரிய யோகாதிபதி யாரு? இப்போ ஒரு ராசிக்கு யோகாதிபதினு இருப்பாங்கல்ல, அவங்கள நீங்க நிறைய வழிபடுறதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா, கடவுளுடைய அருகில் நீங்கள் செல்லுகிறீர்கள். நமக்கு நன்மை பயக்கும் கிரகங்களை எல்லாம் நமக்கு நன்மை பயக்கும் கிரகங்களை அதிகமாக தொடுவதன் மூலம் நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிற மாதிரி கிருமி நம்ம பக்கம் வராது. நீங்க உங்களை பலப்படுத்திக்கணும். அப்போ நமக்கு என்ன, ஒரு ராசிக்கு நமக்கு தெரியும் 2, 5, 7 கூடவன் நல்லவன், 11 கூடவன் நல்லவன். அப்போ இந்த ராசிக்காரர்கள் இந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் தண்டனைகள் சிம்பிளிஃபை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், வேலை போக வேண்டியது ஆனா டிபார்ட்மெண்ட்டை மாத்திட்டாங்க. இப்படி வந்த கத்தி அப்படி மாறிடுச்சு, கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதுதான் கடவுளோட ட்ரிக். கடவுள் நினைச்சா தண்டனையை கன்வெர்ட் பண்ணி மாற்ற முடியும். அது அவருக்கு தண்டனை தான். குவாலிட்டியில் இருந்தவர் ப்ரொடக்ஷனில் போய் கஷ்டப்பட போறாரு. ப்ரொடக்ஷனை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாரும் ரேக்கிங் பண்ணுவாங்க, டீம் மெம்பர்ஸ்லாம். அந்த ரேக்கிங்கை தாண்டிட்டு அந்த இடத்துல அவர் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அது ஒரு தண்டனை தான். இதுக்கு அவன் வேலையை விட்டே போயிடலாம். ஆனால் வேலை போகாமல் இந்த தண்டனை கன்வெர்ட் பண்ணார். ஏன்னா அவன் நல்லவங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், யோக கிரகங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டால் நமக்கு என்ன ஆகும்? தண்டனைகள் சிம்பிளிஃபை ஆகும். மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி இந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க, இந்த கலர் பூவை அணிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் பண்ணால் கிரகங்களை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. நமக்குன்னு யோகம் செய்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம நிறைய சக்தியாக வச்சுக்கிட்டா. இப்போ ஒன்றும் இல்லை வினோத், சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், எனக்கு பாட்டு வராது, எனக்கு எனக்கு வந்து ஓவியம் வராது, எனக்கு இதெல்லாம் வராது, இதெல்லாம் என் வீக்னஸ். ஆனால் எனக்கு பேச்சு வரும், எனக்கு பலம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த பலத்தெல்லாம் ஆக்டிவேட் பண்ணால் அந்த ரூட்டில் பொழைச்சிட்டு போயிடுறேன். நான் ஏன் வராததை பற்றி கவலை பண்ணணும்? வர்றதை வச்சு பொழைச்சிக்கிறேன். சிம்பிள், அவ்வளோதான். அப்போது ஒரு ராசிக்கு மைனஸ்ன்னு இவ்வளோ சொல்கிறோமே, ப்ளஸ்ன்னு எவ்வளோ இருக்குது? இந்த ப்ளஸ்ஸை நிறையா பண்ணிங்கன்னா மைனஸ் தன்னால கம்மியாயிடும். இதெல்லாம் எப்படி குருஜி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிசைடட். நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லையும் மேசராசிக்காரர்கள் பிறப்பு பலன் நம்மளே பேசியிருக்கோம். இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும், இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு இருக்கும், இதெல்லாம் தான் உங்களுக்கு அமைப்பு. அந்த அமைப்பை இதெல்லாம் ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காம இதெல்லாம் ப்ளஸ்ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேர் அதை தான் பண்ண மாட்டேங்கிறோம். நமக்கு எது வருமோ அந்த ரூட்டில் போகணும். வராத தொழில் பின்னாடி. இப்போ கூட பாருங்கள், ஒருத்தர் பேசலைன்னா அதுக்காக மெனக்கெட்டு உட்காந்து பேசுறது ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஒருத்தர் நம்மக்கிட்ட உயிராக பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்கள மதிக்க மாட்டோம். அதை நான் சொல்ல வருது, நமக்காக நேரம் எதுக்குங்க? இப்போ கிரகங்கள் நமக்கு அருள் புரிகிற கிரகங்கள் இருக்கு பாருங்க, அந்த நேரத்தில் ஒரு தொழில் ஆரம்பிங்க. அந்த அருள் புரிகிற கிரகங்கள் வர்ற நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க. அவன் ரெடியாக இருக்கான், நமக்கு தரப்போகிறான். இதை வச்சு நீங்கள் கைத்தை பிடிச்சி மேலே வந்துட்டீங்கன்னா மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போது அந்த அருள் தர்ற கிரகங்கள் என்னங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு லக்னாதிபதி 2 கூடையவன், 5 கூடையவன், 7 கூடையவன், 11 கூடையவன், இதெல்லாம் அருள் தரும் கிரகங்கள். அதுக்குரிய கோயில்கள் போகிறது, அதுக்குரிய பதிகங்கள் பாடுறது, இதெல்லாம் பண்ணாலே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தன்னால் சிம்பிளிஃபை ஆகிடும். இது ஒன்றும் இல்லை, ஒரு கோடு போடுறீங்க, இந்த கோட்டை எப்படி சின்ன கோடாக ஆக்கணும்? எப்படின்னா, இந்த கோட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டிங்கன்னா இந்த கோடு சின்ன கோடாயிரும். இது என் ராசியில் இருக்கிற ப்ராப்ளம். இந்த பக்கத்திலேயே நான் நிறைய நல்லது பண்ணிட்டேன்னா இந்த ப்ராப்ளம் சின்னதாயிரும், இது பெருசாயிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்க. இப்போ உங்களை தொடர்பு கொள்ளணும், நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து எப்படி தொடர்பு கொள்ளலாம்? நம்மளுடைய நேயர்கள் பொறுத்த வரைக்கும் என்னை தொடர்பு கொள்ள கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கிற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.